ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வருது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். சரியா, வரக்கூடிய நாட்களிலும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வரப்போகுது. இன்னையிலேருந்து நம்ம ப்ரைவேட் காலேஜ் ஒவ்வொரு காலேஜும் நம்ம ரிவ்யூ வந்து கொடுக்க போகிறோம். அதனால நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி, அதாவது NCAT நம்ம சொல்லுவோம். சவுத் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலேஜ். அதாவது இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா மதுரை, தூத்துக்குடி, சரியா, திருச்சி, இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சம்பவிக்கக்கூடிய இடம்னு சொல்லுவோம். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து TNAU அஃபிலியேட்டடில் இருக்குது. சரியா, BSc ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் மட்டும் என்ன பண்ணுறான்னு வச்சுருக்காங்க, 4 இயர்ஸ் கோர்ஸு. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2015 இந்த காலேஜ் வந்து இருக்குது. சரியா, அதனால் நல்ல பெஸ்ட்டான ஒரு சவுத் சைடில் ஒரு நல்ல கேம்பஸ் அப்படின்னா நீங்கள் NCAT நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி செலக்ட் பண்ணலாம். 250 ஏக்கரில் காலேஜ் மட்டுமே. சரியா, 250 ஏக்கரில் காலேஜ் மட்டும் இருக்குது. அதனால் இந்த காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து வில்லேஜ் ஏரியாவில் இருக்கனால அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல கேம்பஸாக இருக்குது. சரியா, அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது நிறையா லேப் மூலியமாக, சரியா, நிறையா லேப் மூலியமாக இவங்க புதுமையான விஷயங்கள் கண்டுபிடிச்சி நிறையா TNAUக்கு என்ன பண்ணுங்க பார்த்திங்கன்னா இவங்க அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து படிப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம கிரிக்கெட் கிரவுண்டு அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வாலிபால், அதுக்கப்புறம் வந்து பேட்மிண்டன், கபடி, கொக்கோ, இது எல்லாத்துக்குமே அதிகமாக என்ன பண்ணுறாச்சு பார்த்தா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 400 ட்ராக்கும் இருக்குது. சரியா, அதனால் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும், எனக்கு வந்து நான் அக்ரி படிக்கணும்னு ஆசை, பை சேம் டைம் ஸ்போர்ட்ஸ்லையும் நான் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த காலேஜ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, இந்த காலேஜில் அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் வந்து நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 6:30 to 8:30 வரைக்கும் கோச்சிங் கிளாஸ் வந்து வைக்கிறாங்க. ஸ்லோ லேர்னர் இருக்குது. அதனால் நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதாவது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அங்கே இருக்க ப்ளே கிரவுண்ட்லாம் நீங்கள் பாருங்கள். இது எல்லாமே நம்மாழ்வார் காலேஜில் இருக்கக்கூடிய ப்ளே கிரவுண்டு. சரியா, அதை பற்றின விஷயங்கள்லாம் என்ன பண்ணிக்கன்னு போது உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. லேபு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அந்த 250 ஏக்கர்ஸ் நம்ம சொன்னோம்ல அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிம் இருக்குது. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பராக என்ன பண்ணிக்கன்னு போது வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜராக என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸில், சரியா, இந்தியா லிமிட்டடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அதாவது பெர் ஆனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 8.2 lakh என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் வாங்கியிருக்காரு. சரியா, அதாவது இதே மாதிரி நீங்களும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிளேஸ்மெண்ட் வந்து நிறையா என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் செல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அது மூலிமா உங்களுக்கும் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் நம்மாழ்வார் காலேஜை நீங்கள் நம்பி என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா வரலாம். அது மட்டும் இல்லாமல் ஆஃபர் ஆஃப் கோச்சிங், சரியா, UPSC எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா Group 1, Group 2, பேங்கிங், அதுக்கு அதர் எக்ஸாமுக்கு கோச்சிங் வேறு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் TOEFL இன் கொலாபரேஷன் டைம் இன்ஸ்டியூட், சரியா, டைம் இன்ஸ்டியூட்டோட கொலாபரேஷன் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட சீட் மேட்ரிக்ஸை நம்ம பார்க்கலாம். சரியா, எத்தனை சீட்ஸ் வந்து நம்மாழ்வார் காலேஜுக்கு இருக்குது, BC MBC எத்தனை சீட்ஸ் வந்து இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிற எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸும் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மொத்தமாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நமக்கு 28 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. சரியா, ப்ரைவேட் காலேஜஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மாழ்வார் காலேஜ் வந்து 22nd காலமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்மாழ்வார் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி. சரியா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது TNAU அப்ரூவ்டில், சரியா, அஃபிலியேட்டடில் தான் இருக்குது இந்த காலேஜ். இதில் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அதாவது வெறும் 57 சீட்டு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் இந்த காலேஜில் சீட் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சரியா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போயே நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போடலாம். அதாவது அட்மிஷன் வந்து நீங்கள் போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை வந்து கவுன்சிலிங்க்கு ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் கவுன்சிலிங்கில் ட்ரை பண்ணிவிட்டு கிடைக்காத பட்சத்துக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களே மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு என்ன பண்ணுறாங்க மாற்றுறாங்க. மொத்தமே BSc அக்ரிகல்ச்சருக்கு மொத்தமே 57 சீட்டு மட்டும்தான் இருக்குது. கவர்மெண்ட் நீங்கள் கவுன்சிலிங் மூலிமா வந்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட் வந்து நிறையாவே இருக்குது. சரியா, அப்படி ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் நமக்கு எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், அந்த கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கான தேவைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.